நாட் பேட் நாட் பேட். இறங்கி விடல இறங்கி விடல இறங்க இறங்க. மறுவாத கூட்டமா போயிட்டு எங்காவது போயிட்டு இருந்த கையகால வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. கைய ஏதாவது போயிட்டு அம்மா பார் அம்மா பார் சந்திரா பார் சந்திரா பார். வரம்பா. அத்தால விட மாட்டானே. வர வர. வாசமதா, என்னப்பா காலங்கத்தால என் வீட்டு வாசல்ல நின்று அம்மா அப்பாலாம் என்ன அர்த்தம்? என்ன செய்யறது, பழக்க தோசம். சில பிள்ளைங்க மறந்து போய் நாயனா கையில பீடி கேட்கறதுல அர்த்த மாதிரி இந்த உடுப்பி ஓட்டுற மசாலா வடை மசாலா தோசை. ஏன்பா இந்த மாதிரி டிஃபன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தா ஹோட்டல்ல நீ பால் ஊத்துற காசு எப்படிப்பா வாங்குவ? ஹோட்டல்ல நான் பால் ஊத்துறேன்னா இல்லம் காட்டி எத்த ஊத்துறேன்னு எனக்கு தான் தெரியும். நீ கம்முடு. என்னடா இது எயிட்டாலும் கூட இது என் வீட்டு மாட்டு கொட்டாய மாதிரி இருக்கு. எங்கால சமதா 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 இங்க கொடுப்பா, நான் கூட்டுறேன்ப்பா. அட இங்க கொடுப்பா. என்ன இது? அட இங்க கொடுப்பா, நான் கூட்டுறேன்ப்பா. கொடுங்க. எய்தர கையால தொடர்பத்து பிடிக்கலாமா? போடிக்கிறேன். நான் அப்படி பாக்குறீங்க சமந்தா, என்கிட்ட இவ்வளவு அன்பு காட்டுறியே, உனக்கு எப்படிப்பா நன்றி சொல்ல போறேன்? சத்தியமா நான் சொல்றேன் கண்ணு. எப்படியாவது ஒரு நாள் வந்து நீ பெரிய மனுஷன் ஆகத்தான் போற. வரலாறு எழுதவே இல்லை. அப்போ எனக்கு 2 பக்கம் விடு. ஆமா, இப்போ உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? காஃபிப்பா. போ, கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. எனக்கு மாடுக்கு தண்ணி காமிக்கணும், உனக்கு சோறு வேற கொண்டு வரணும். என்ன சம்பந்தம் நோன்ற காலையில கட்டு? அத்தை ஏன் கேக்குறேன்? லாண்டுக்காரன் ஒரு மாடு வாங்கினேன், அது கழுத மாதிரி எட்டி எட்டி உதைக்குது. அதான் இந்த காயம். ஆமா, உதைக்கிற மாட்டை வீடு வீடா கூட்டிட்டு போய் எப்படி பால் கறப்ப? நான் ஏன் கறக்குறேன்? வாங்குறவன் கையில ஜோட்டாத கொடுத்து நீயே கறந்து கேம்ப. அப்புறம் வாங்குறவன மாடு உதைச்சா நல்லா உதக்கிட்டு நல்ல பால் கொடுத்தாக்கா தண்ணி பாலுங்கிறான். நம்ம உதைக்க முடியுமா? மாடு உதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு. பல வேலை. ஆமா, நீ அடிக்கடி அம்பேல் ஆயிடுறிய. எங்க போற நீ? கதை படிக்கிறியா இல்ல ஏதாவது கதை நடக்குதா? உங்ககிட்ட ஏன் உண்மையை மறைக்கணும்? சம்பந்தா, ஒரு பொண்ணு என்ன விரும்புறா. லவ்வா? அலேக். ஆமா, காதல் வந்து சைலண்ட் பிக்சரா இல்ல ஆக்ஷன் பிக்சரா? இப்ப அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அங்க நிக்குது. அப்போ வித தூக்குற கட்டமெல்லாம் 20 இருக்குன்னு சொல்லு. என்ன கீதா, எனக்காக மேட்ல இருந்து கீழே இறங்குனியா? நானே மேல வந்திருப்பேனே. நீங்க மேல வரணுங்கிறது தான் என் ஆசை. இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்காக கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். கீதா, நான் பெரிய அதிர்ஷ்டசாலி கீதா. என்ன கீதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. நான் என்னென்னவோ கனவு காண்றேன். வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா? என்னைக்கும் என் மேல நீங்க இதே அளவு பிரியத்தோட இருப்பீங்களா? கீதா, நான் பயப்படுறேன். உனக்காக நான் பயப்படுறேன் கீதா. நீங்க என்ன சொல்றீங்க? வானத்து நட்சத்திரங்களை யார் வேணாலும் பார்த்து ஆசைப்படலாம். ஆனா அதையே அட்டிகையா கழுத்துல கட்டிக்கணும்னு நினைக்கிறது சரியா? என்னது என்னென்னவோ பேசுறீங்க? கீதா, என் நெஞ்சுக்கு நீ எவளே. போதும், நாம 2 பேரும் கண்ட கனவு போதும். விடுமுறை முடிஞ்சு போச்சு. மறுபடியும் உண்மையை உணர இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. கீதா, நீ உன் பங்களாவுக்கு போயிடு, நான் என் குடிசைக்கு போயிடுறேன். புரியுது. என்னைக்குமே ஒரு ஆண் தான் பெண்ணை தேடி வரணுமே தவிர பெண்ணா அவன் காலடியில போய் விழக்கூடாது. எனக்கு அப்ப இதெல்லாம் புரியலையே. இல்ல, உங்களை தழுவி படரும் கொடியா இருக்க விரும்பல தவிர உங்க நெஞ்சில குத்துற முள் செடியா இருக்க விரும்பல. பரவாயில்லை, என்னைக்கும் என் கண்ணனுக்கு நான் மீராவாகவே இருந்துட்டு போறேன். உங்க சுதந்திரத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் வரேன். கீதா, 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 ஒரு நாள் பழகும்
கீதா ஒரு நாள் பழகும் உறவல்ல, காதல் நீரில் தோன்றும் நிழலல்ல. கூடலில் கொஞ்சம் லல்லல்லல்லல்லா போய் வர எண்ணும் லல்லல்லல்லல்லா பூவையின் உள்ளம் புது மலர் வண்ணம். உனக்காக பிறந்தேனே உயிரோடு கலந்தேனே வா கண்ணா ஒரு நாள் பழகும் உறவல்ல. காதல் நீரில் தோன்றும் நிழலல்ல. நான் தொடும் வேளையில் மெல்ல துள்ள நால்வகை குணங்களும் செல்ல அள்ள, நான் தொடும் வேளையில் மெல்ல துள்ள நால்வகை குணங்களும் செல்ல அள்ள, சேலையிட்ட சித்திரத்தின் மேனி தொட்டு கொஞ்சவோ மோதுகின்ற காதல் வெள்ளம் போதும் என்று கெஞ்சவோ இன்னும் என்ன சின்னஞ்சிறு பிள்ளை என்ற எண்ணமோ. கண்ணன் என்ன மன்னன் வந்து தேனருந்தும் கிண்ணமோ நானாக தரும் நேரம் தானாக உருவாகும் வா கண்ணா ஒரு நாள் பழகும் உறவல்ல. காதல் நீரில் தோன்றும் நிழலல்ல. கால் முதல் தலைவரை தழுவ நழுவ கொடியிடை பொடி நடை பழக உருக, கால் முதல் தலைவரை தழுவ நழுவ கொடியிடை பொடி நடை பழக உருக, ஒட்டிக்கொண்டு ஒன்றிரண்டு கட்டுக்கதை சொல்லவோ இன்று அல்ல நாளை என்று எட்டி எட்டிச் சொல்லவோ தென்னஞ்சோலை தன்னை விட்டு தென்றல் என்றும் ஓடுமோ. கன்னிப் பெண்ணை தானே வந்து பின்னிக் கொண்டு ஆடுமோ மணமாலை தர வேண்டும் மறுநாளில் பெற வேண்டும் வா கண்ணா ஒரு நாள் பழகும் உறவல்ல. காதல் நீரில் தோன்றும் நிழலல்ல. என்னம்மா சிரிக்கிற? வயசுக்கு வந்துட்டாலே இந்த பிள்ளைங்க தானா சிரிக்கிறதும் தானா பேசிக்கிறதும் என்னதான் இருக்குமோ. இப்ப எல்லாம் நீ வீட்லயே தங்குறது இல்ல, வெளியே வெளியே போயிடுற. இரு இரு, உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட சொல்றேன். இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன்? எதுக்காக அழுறேன்? ஏமா அழுறேன்? சொல்லுமா. என்ன சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்கிறது தானே உன்னோட ஆசை. எங்க அம்மா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? என்ன வார்த்தை சொல்லிட்டேன். வாஸ்தவம் தாம்மா. என்னதான் அன்பா வளர்த்தாலும் ஆயா தாயாயிட முடியுமா? ஏச்சி விட்டேனே தாயை, ஏச்சி விட்டேனே ஒன்னை, ஏச்சி விட்டேனே. ஏமாந்து போனியா? தாய் இங்க வாயே. என்ன? இப்படி பக்கத்துல வாயே. என்னவா? இன்னும் பக்கத்துல. என்ன சொல்லு. என்ன இன்னைக்கு என் குழந்தைக்கு ஆனந்தம் தாங்க முடியல. தாய், என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு தானேம்மா. ஆனா பின்னால பொறுப்பும் பாரமும் ஏற்படும் போது துக்கமும் தன்னால வந்துடும். தாய்,
என் வாழ்க்கையிலும் துக்கம் வருமா? பெண் வாழ்க்கையாச்சே, துக்கமும் சேர்ந்துதாம்மா வரும். ஆ? வேண்டாம்மா, உன் வாழ்க்கையில அது வர வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். அத்த மகளே ராசாத்தி மனச வச்சுக்கோ காப்பாத்தி வந்தீங்கன்னா தானே இருக்கேன். ஆமா, என்ன நீ காலங்காத்தாடு 9 மணிக்கெல்லாம் கிளம்புற? அட என்னப்பா புறப்படும் போதே ஒண்ணும் இல்லப்பா, அந்த லாண்டிக்காரன் பால் கணக்கு கொஞ்சம் உதைக்குது. உதைக்குதுன்னா காலை கட்டுறது. கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் பாரு. சரி சொல்லு. இது ஒரு நாளைக்கு முக்கா அப்படின்னா 12 நாளைக்கு என்ன ஆகுது? பச்சை தண்ணி எவ்வளவு? அது குழாயெல்லாம் கேட்கணும். சம்பந்தா, நான் வந்து கணக்கு சொல்றேன். இருப்பா, என்னப்பா அவசரம், கணக்கு சொல்லிட்டு பாப்பா. சரி, 12 முக்கா 9 படி ஆச்சு. அப்ப படி 2 ரூபானா எவ்வளவு ஆகுது? என் பொழப்பு போச்சு சம்பந்தா, எனக்கு நேரமாது சம்பந்தா. கண்டுக்குட்டி ராஜா காலை காலை பாதுபடி போயிட்டாப்பா. சரிப்பா, 9 2 18 ரூபா ஆச்சு. 18 ரூபாயா? அப்போ இந்த லாண்டிக்காரன்ட்ட 6 சட்டை 6 வேஷ்டி போட்டிருக்கேன். சம்பந்தா, அந்த துணியை நீயே வாங்கிட. வாங்கிறதுக்குலப்பா, லாண்டிக்காரனுக்கு துடு வேணா. அந்த கணக்கு அவன் போட மாட்டானா? நீயே பாத்துறேன் கண்ணு. சம்பந்தா, நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. சரி, எத்தனை துணி ஆச்சு? 6 வேஷ்டி 6 சட்டை, துணி 30 பைசா. 6 6 12 360 ஆச்சு. போதுமா? என்னதா 360? என்ன கீசை வேட்டிக்கு வந்து 30 பைசாவா? வெள்ளாடுறீங்களா? இப்ப நீ தான் விளையாடுற. கீசை வேட்டிக்கு 10 பைசா குறைச்சுக்கோ. அப்ப 350 ஆச்சு. என்ன போன மாட்டி துண்டை தொலைச்சு அது கட்டினா குறைச்சு கூடாது. நீங்க ஐயோ ஐயோ, அதை நீயே குறைச்சுக்கப்பா. நீ குறைச்சுக்கண்ணே. அப்ப 3 ரூபா ஆச்சு. ஆமா, நாமளே குறைச்சுக்கினே போறோமே, லாண்டிக்காரன் குறைக்க வேணா? அத லாண்டிக்காரன் கேளு. இந்த பயிர கணக்கு பார்க்க சொன்னா இவன் எங்கேயோ கணக்கு பண்றான் போல இருக்கு. Ha 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 ha!